விஜய் அவர்களுடைய தரப்பை நம்பி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போது திரிசங்கு சொர்க்கத்தில் நட்டாற்றில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா திடீர்னு ஒரு டீமாக காணாமல் போகிறாங்க. கடைசியில் சி.வி. சண்முகம் அவர்களின் இன்றைக்கு எங்கே போனார்னு தெரியாமல் ஒரே பரபரப்பாக போயிருச்சு. என்ன சொல்லப்பட்டது? மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் போவது தான் ஒரே வழியா? ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசியதுலேருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் என்னவாக இருக்கிறது? எதற்காக கடைசி நேரத்தில் கைகூடாமல் போனது சோஃபாவுடனான சந்திப்பு என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 25 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் முன்னாள் அமைச்சர். இந்த 10 பேரில் குறைஞ்சது 8 பேருக்காவது அமைச்சர் பதவி கிடைக்கும், வாரிய தலைவர் பதவி இருக்குது. இதெல்லாம் கட்டாயம் கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக திரும்ப 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 அதிமுக தரப்பை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா முதலமைச்சரே போய் நேரில் பார்த்த பிறகு தான் அது உறுதியாகும். அந்த ஒரு வேளை இருக்குமோ, அந்த கோபி சுதாகருடைய ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு வேளை இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு எஃபெக்டோட ஓடிக்கிட்டு இருந்தது. சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பை முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி, விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா வேற போச்சு. இந்த சோஃபாவை கொண்டு போய் எல்லாம் அதை கனெக்ட் பண்ணாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே புஷ்பாங்கிற லெவலுக்கு எதிர்கட்சி தலைவர் பேசினார். இதெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சா. இதற்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க ஆதரிச்சும் வாக்களிக்கிறாங்க. சபாநாயகர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேசிய பிறகு வேலுமணி பேசுவதற்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆதரித்து ஓட்டு போட்டாங்க 25 பேர். இவங்களுக்கெல்லாம் முக்கியமான இலாக்காக்கள், ஏன்னா பல இலாக்காக்கள் ஒதுக்காமலே வச்சுருந்தார் இல்லையா. யார் யாருன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் 10 முன்னாள் அமைச்சர்களை பார்த்துடலாம். எஸ்பி வேலுமணி அவர்கள், சி விஜயபாஸ்கர், கேபி அன்பழகன், இசக்கி சுப்பையா, ஆர் காமராஜ், இது போக பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், எம்ஆர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, சி.வி. சண்முகம், பாலகிருஷ்ணா ரெட்டி அப்படின்னு, இது போக லீமா ரோஸ் மார்டின் அவர்கள். ஏன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அமைச்சராவீர்களா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதாக அவங்க பதில் சொன்னதும் ஏதோ இருக்கு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பேசப்பட்டது. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்து கடைசியில் விரிவாக்கத்தில் யாரும் ஒருவர் கூட சேர்த்து கொள்ளப்படவில்லை. அந்தக்கான சட்ட சிக்கல் வருமேன்னு கேட்கும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த சட்ட சிக்கல்களை அண்ணன் வேலுமணி அவர்கள் பார்த்து கொள்வார்னு, வேலுமணி அவர்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்துக்கொள்வாருங்கிற மாதிரி அதை அப்படியே அந்த பக்கம் நகர்த்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அது அவங்க பிரச்சனைங்க, அவங்க பார்த்துப்பாங்கங்க, எங்கள் கட்சிக்கு அதில் என்னங்க சம்பந்தம் என்பதாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படியான ஒரு விஷயம் வந்ததும் அவங்க பதட்டம் ஆகிட்டாங்க. என்னையா அது, இவங்களை நம்பி போனோம்னா இவங்க இந்த மாதிரி விட்டுட்டாங்க என்கிற நிலைக்கும் அது போயிடுச்சு. இப்போ என்னென்னா, அந்த கூட்டின 25 பேர் இல்லை, அவங்க நம்பினாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? 10 வாரிய தலைவர் பதவி, 8 அமைச்சர் பதவியா, 6 அமைச்சர் ப்ளஸ் 10 வாரிய தலைவருங்கிறதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா ஞாபகம். ஸோ இதெல்லாம் மொத்தமும் போய் இப்போ நம்ம நிற்கிறோமே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ கையில் இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். என்ன, அமைச்சர் பதவி எதிர்பார்த்து வந்தோம், கிடைக்கல. வாரிய தலைவர் பதவியாவது இருக்குன்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. இப்போ மிச்சம் கையில் என்ன இருக்குது? மாவட்ட செயலாளர் பதவி கட்சியில் இருந்துச்சு, அதுவும் போச்சு. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பதவி மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம காப்பாற்றணும்னா உடனடியாக போய் திரு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து, ஐயா நாங்கள் பண்ணது தப்பு தான், மறுபடியும் நாங்கள் உங்கள் தலைமை ஏற்றுக்கிறோம்னு சேர்றது மட்டும்தான் ஒரே வழி என்கிற இடத்திற்கு இவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு டீம் என்னென்னா, இருந்த டீமில் பாதி பேரை காணோம். ஒரே திரும்பவும் பதட்டமாயிருச்சு. அதாவது எம்எல்ஏக்கள் கடத்தல்னு கடந்த காலத்திலலாம் ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அந்த மாதிரி இல்லை. எம்எல்ஏக்களை காணவில்லை. யார்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 47 பேரை கூட்டம் கூட்டிட்டு பார்த்தா 25 பேரை காணோம். 25 பேர் தனியாக கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் ஒரு கூட்டம் போடுறாங்க. திரும்ப பார்த்தா அதில் ஒரு 6 பேரை காணோம். 19 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேர் எங்கேன்னு தேடிக்கிட்டு இப்படி எஸ்பி வேலுமணி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பார்த்தா திரு சி.வி. சண்முகம் அவர்களும் எங்கே இருக்காருன்னே தெரியாதவன் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு. இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா சிவிஎஸ் அவர்கள் இல்லைன்றதே பெருஞ்செய்தி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? எதுவும் பின்னாடி நிற்கிறாரா, அவர் எதுவும் கேமரா ஆங்கிளில் வராமல் போயிட்டாரான்னு எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா சி.வி. சண்முகம் அவர்களுக்கு என்ன ஆனது, ஏன் அவர்கள் வரவில்லை அப்படிங்கிற மாதிரியிலான செய்திகள் போகுது. அதில் அவர் திட்டமிட்டே ரொம்ப அப்செட் ஆகி தாவை கதறப்ப அவங்க சொன்னாங்க, இதை நம்பி ஒரு பெருங்கூட்டத்தை நம்ம கூட்டணும், கட்சியவே பிளந்து ஏறதாழ பதவியவே நம்ம பலிகடா கொடுக்குற லெவலுக்கு போய் தான் இதை நம்ம செஞ்சோம். ஆனால் அதற்கு பிறகும் கூட நமக்கு போதுமான அளவுக்கான அந்தஸ்து, உரிய மரியாதை, அமைச்சர் பதவிங்கிறது எப்படி கொடுக்காம போனாங்க என்று அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதாகவும், அதன் காரணமாக நீங்களே இதில் ஏதாவது பேசி சமாதானப்படுத்திங்க, இதுக்கு மேலே நான் எப்படிங்க அவர் முகத்தை பார்க்குறதுங்கிற அளவுக்கு அவர் போய் அந்த அப்செட்டில் தான் சிவிஎஸ் அவர்கள் வரலை என்பதாக செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நேற்றுக்கு சி.வி. சண்முகம் இல்லாமல் இவங்க பண்ண பத்திரிகையாளர் சந்திப்பை பார்ப்போமா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் பேசுகிறாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தேவையில்லை என்று தான் நாங்கள் நினைத்தோம். பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் என்ன பண்ண, நாளைக்கு ஒருவேளை அவங்க அமைச்சராக இருந்தால் நீங்கள் எதாக இருந்தாலும் செக்ரட்டரியேட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல,
ஆனாலும் கூட ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்கள் அமைச்சராக பொறுப்பேற்க போவதாக பேசி வருகிறார்கள். அதில் நாங்கள் ஏமாற்றம் அடைவதாகவும் சொல்கிறார்கள். நானோ சி.வி. சண்முகமோ அமைச்சர்களாக உள்ளே போவதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எஸ்பி வேலுமணி. நாங்கள் சொன்னோமா? நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா அமைச்சர் ஆகிறதுக்கு தான் வெளில வந்தோம்னு? இல்லை நீங்கள் பதவிக்காக தான் வெளில வந்தீங்களே அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது, அரசியலில் எல்லாருமே பதவிக்காக தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியிலான ஒரு பதிலை அவங்க தரப்பு சொன்னதா ஞாபக பொருள்களை தவறாக இருந்தால் நம்ம அதை வாபஸ் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் எதுக்காக என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியோடு சேர்ந்து தான் இது அதனுடைய நீட்சியாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தான் மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க தாவேகாக்கு. நாங்களும் திமுக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் தான் ஆதரவு அளிச்சிருக்கோமே தவிர அதிமுகவில் எந்த பிளவும் கிடையாது. அது ரொம்ப அடிக்கோடிடணும். இது இவங்க சொல்கிறாங்க, எடப்பாடியார் சொல்வாராங்கிறது அடுத்த கேள்வி. எங்களுக்குள்ள இருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தான். இப்போவும் சொல்கிறேன், அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கும் பொதுச் செயலாளர். அவரிடம்தான் தோல்வி குறித்த ஆய்வறிக்கையை நாங்கள் வழங்குவோம். பாருங்கள், இவங்க தன்னைத்தானே நியமித்து கொண்ட தானை தலைவர் மாதிரி இவங்க இப்போ ஒரு குழுவாக செயல்படுறாங்களாம். தோல்விக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அந்த காரணங்களை பட்டியலிட்டு அந்த அறிக்கையை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வழங்கி, அண்ணன் நீங்கள் பார்க்கணும், என்ன பாருங்கள், இதெல்லாம் திருத்திக்கணும்னே அப்படின்னு அவர்கிட்ட பரிந்துரை செய்கிறதுக்கு தான் நாங்கள் வெளியிலே வந்திருக்கோம் என்று சொல்லி, அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதாக திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அதோடு அவர் அதை நிப்பாட்டி இருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு மாற்றமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது போனதெல்லாம் இப்போ இல்லைன்னு அவங்க மறுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு மேலே அதில் டச் பண்ணணுமா? திரும்ப அவர்கள் அப்படி தானே, அவர் இல்லைன்னு அவரே சொல்லிட்டு திரும்ப அப்புறம் இருக்குன்னு சொல்லி அது ஒரு சிக்கலாக போன மாதிரி இதுவும் மாட்டிக்கிச்சாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதனால் இவங்க இப்போ பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் ஹைலைட் என்னென்னா, சபாநாயகர் இப்போ இவங்க தரப்பில் அமைச்சர்கள் இல்லை, வாக்கெடுப்பை நடத்திட்டாங்கன்னா இவர்களுடைய பதவியை திடீர்னு இப்போ சபாநாயகர் பறிச்சா எப்படி இருக்கும்? அதற்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. என்னென்னா, இப்போ சபாநாயகர்கிட்ட இவங்களுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க தரப்பில் விப்பு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரியான கம்ப்ளைண்ட் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா உங்களுடைய இதுபடி நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், தோல்விக்கு கூடி முடிவெடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி பதவியும் சேர்த்து பறிக்கணும் அப்படின்னு உங்களுடைய கொறடா, ஐ திங்க் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் நினைக்கிறேன், அவரை வச்சு ஒன்று கொடுத்தீங்களே, அதை எப்படி கொடுத்தீங்க? பொதுச் செயலாளரையே எம்எல்ஏ பதவியை பறிக்கணும், ஏன்னா கொறடா உத்தரவு அவர் மீறலன்னு நீங்கள் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை சபாநாயகருக்கு கொடுக்க முடியும்? கவுண்டர் கம்ப்ளைண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க. இது அதுக்கு அடுத்த பெரிய சட்ட சிக்கலாக மாறப்போகிறது. ரொம்ப பெரிய குழப்பம் நமக்கு அங்கேருந்து தான் வரும். ஆச்சா, இது வெடிச்சு கிளம்புறது உறுதி. இப்போ சபாநாயகர் ஒருவேளை அவர் சட்டத்திற்கு உட்படி பார்க்கும்போது பேரண்ட் பாடி தான், சிவசேனா வழக்கில் சொல்லிட்டாங்க. எனவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறவர் தான் தலைவர், அவர் சொல்கிறவர் தான் துணைத் தலைவர், அவர் சொல்கிறவர் தான் கொறடா, அந்த கொறடா போடுறது தான் உத்தரவு. அதன் அடிப்படையில் பார்த்தால் இபிஎஸ் தலைமையிலான சட்டமன்ற குழுவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் போட்டதை ஏற்றுக்கொள்ளாததால் எதிர்த்து வாக்களித்து கொறடாவினுடைய உத்தரவை மீறி மாற்றி வாக்களித்த சி.வி. சண்முகம் உள்ளிட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 பேர் தகுதி நீக்கம் என்று அறிவிக்கப்படுகிறதுன்னு சொன்னார்னா சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது என்று சொன்னால் அதற்கு பிறகு தான் மிகப்பெரிய வேடிக்கையே இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் சபாநாயகர் இப்படி சொல்கிறாருன்னா அதனால் என்ன விஷயம்? தாவேகாவுக்கு அது ஒரு வகையில் சபாநாயகர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுறாரு. அவர் தாவேகாவுக்கு லாபம் வரணுங்கிற நோக்கத்தில் இது செய்கிறாருங்கிறது நம்முடைய பொழிப்புரை கிடையாது. அது அவதூறாக போயிடும். ஆனால் கனெக்டிங் த டாட்ஸாக பொது வெளியில் எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறோம், அவ்வளோதான். சபாநாயகர் இதை செய்கிறார் அப்படின்னா இப்போ தாவேகா தரப்புக்கு எண்ணிக்கை இருக்கிறதா? ஏன்னா 144 பேர் ஓட்டு போட்டாங்க. இதில் நீங்கள் 25 கழிச்சிட்டிங்கன்னா 119 வரும். திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணியாச்சு 118, சபாநாயகருக்கு ஓட்டு இல்லை 117. இதில் 2 கம்யூனிஸ்ட்டுகளும் சிபிஐ சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. நீங்கள் அதுலேயும் கழிச்சிங்கன்னா ஏறத்தாழ 113ங்கிற நம்பர் தான் வருதோன்னு ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அது அப்படி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து அதில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆச்சுங்களா? என்னென்னா 144ல் 25 நம்ம கழித்து அந்த கணக்கு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இவங்க இதில் இந்த 25 பேர் மொத்த அவையிலேருந்தே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலி 25 போச்சுன்னா மீதி அவையினுடைய ஸ்ட்ரென்த்து 208 போயிடும். 208ல் உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்னா 105 பேர் வேணும். தாவேக்காக்கிட்டே 107 பேர் இருக்காங்க, ப்ளஸ் காங்கிரஸ் 7, விசிகா 2, ஐயுஎம்எல் 2, அமமுக காமராஜ்னா மோர் தென் பெரும்பான்மையாக உங்களுக்கு வந்துடும்.
அப்போ அந்த எண்ணிக்கைக்கு இது உதவுமானா இது உதவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்றால் அது எண்ணிக்கையின் அடிப்படையில் தாவேக்காவுக்கு ஒரு பெரும்பான்மையை கொடுத்து பெரும்பான்மைக்கும் மேலான எண்ணிக்கை கையில் இருப்பதாகத்தான் பார்க்க முடியும். அது அந்த வகையில் நம்பர் வைஸாக அவங்களுக்கு லாபம் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது போக ஏன் இவங்களை உள்ளே சேர்த்துக்கல என்றால் நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து வரக்கூடிய தகவல் இவங்களை உள்ளே சேர்த்தா, ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு. நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து முதலமைச்சர் எப்படி இதை செய்யலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்பி முதலமைச்சர் வீட்டுக்கு போனதுக்கும் இவங்க வாக்களித்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா என்கிற கேள்வியை கேட்கலாம். முதலமைச்சரின் மீதே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு அப்சர்வேஷனோ ஒரு ஸ்ட்ரிக்சரோ ஆர்டர்லேயோ பாஸ் பண்ணுறாங்கன்னா அது அவருடைய ஸ்டேச்சருக்கு அவருடைய இமேஜுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியிலான ஒரு விலை இந்த குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு இதெல்லாம் உண்மை என்பதற்கு நாமே ஒரு வாய்ப்பை கொடுத்ததாக போகும். இப்போ அம்மையார் பிரேமலதா அவர்களிலிருந்து திரு டிடிவி அவர்களிலிருந்து அத்தனை பேரும் இந்த குதிரை பேரம்ங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பான ஒரு வழக்கம் அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு மேலே போயிருந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் தருவதற்கு மறுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. இன்னொன்று டாக்டிக்கலி திமுகவை தனிமைப்படுத்துவதாக, இப்போ நீங்கள் அதிமுக இல்லைன்னதும் உள்ளே வந்து அத்தனை பேரும் கூடவே தான் இருக்க போகிறாங்க. சிபிஐ சிபிஎம் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தாலும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக கூட தான் இருக்கவங்கிற இடத்துக்கு வர போகிறாங்க. இது ஒரு லாபமாகவும் பார்க்கிறார்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, என்னவா நகர்கிறது, அதிமுகவினுடைய அடுத்த கட்டம் எப்படி போகுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.